ஆன்மீக உணர்வை இழந்த புத்திசாலித்தனம் குறைந்தவர்கள் பௌதீக ஆசைகளை உடனடியாக நிறைவேற்றுவதற்காக தேவர்களிடம் தஞ்சம் அடைவார்கள் என்று பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. பொதுவாக அத்தகையவர்கள் பரமபுருஷ பகவானிடம் செல்வதில்லை. ஏனென்றால் அவர்கள் இயற்கையின் குறிப்பிட்ட முறைகளில், அதாவது அறியாமை மற்றும் பேரார்வம் இருப்பதால் பல்வேறு தெய்வங்களை வணங்குகிறார்கள். வழிபாட்டு முறைகள் மற்றும் விதிமுறைகளை பின்பற்றி அவர்கள் திருப்தி அடைகிறார்கள். தேவதைகளை வழிபடுபவர்கள் சிறிய ஆசைகளால் தூண்டப்படுகிறார்கள். மேலும் உயர்ந்த இலக்கை எவ்வாறு அடைவது என்று தெரியவில்லை. ஆனால் பரமாத்மாவின் பக்தன் தவறாக வழிநடத்தப்படுவதில்லை. வேத இலக்கியங்களில் வெவ்வேறு நோக்கங்களுக்காக வெவ்வேறு கடவுள்களை வணங்குவதற்கான பரிந்துரைகள் இருப்பதால், உதாரணமாக ஒரு நோய்வாய்ப்பட்ட மனிதன் சூரியனை வணங்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. இறைவனின் பக்தர்களாக இல்லாதவர்கள் சில நோக்கங்களுக்காக தேவதைகள் பரமாத்மாவை விட சிறந்தவர்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு தூய பக்தன் பரம பகவான் கிருஷ்ணரே அனைத்திற்கும் எஜமானர் என்பதை அறிவார். பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் மட்டுமே எஜமானர் என்றும் மற்றவர்கள் அனைவரும் சேவகர்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே ஒரு தூய பக்தன் தனது பொருள் தேவைகளை பூர்த்தி செய்ய தேவதைகளிடம் செல்வதில்லை. அவர் பரமாத்மாவையே சார்ந்துள்ளார். மேலும் தூய பக்தன் எதை கொடுத்தாலும் திருப்தி அடைகிறான். பகவத்கீதை சிந்தனை தொடரும். இது ஆன்மாவிற்கான உபதேசம்.